இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விவசாய பூமி. இந்த விவசாய பூமி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், திருச்செங்கோட்டிலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் எலச்சிபாளையம். அந்த எலச்சிபாளையம் ஊர் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த எலச்சிபாளையத்துலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து போகணும். இது நம்ம இப்போ எலச்சிபாளையத்துலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் போகிறோம். கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துடுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நல்லாம்பாளையம், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அனப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து போக போகிறோம். நல்லாம்பாளையத்துலேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் வந்து கட் பண்ணிடுவோம். இது வந்து அனப்பாளையம் போகிற ரோடு. உள்ளுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம் தோட்டத்துக்கு. வாங்க தோட்டத்தை போய் பார்ப்போம். இந்த தோட்டத்தோடைய விசேஷமே வந்து பார்த்திங்கன்னா, தோட்டம் வந்து ஃபுல்லாக ரோடு ஃபேஸ்லேயே தான் இருக்கும். தோட்டம் வந்துட்டோம். தோட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 6 ஏக்கர் 80 சென்ட். ஒரு 120 தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் எல்லாமே காப்பில் இருக்குது. நல்ல விவசாய பூமி. மொத்தம் 3 கிணறு. ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா 2 சர்வீஸு. அதில் ஒரு சர்வீஸ் வந்து கூட்டில் இருக்குது. மீதி 2 கிணத்தோட சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி சர்வீஸு. மீதி எல்லா பூமிக்கும் பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே வண்டி போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேஸ்லேயே தான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே தோட்டம். அந்த 6 ஏக்கர் 80 சென்ட்டுமே நல்ல நம்ம விவசாயம் பண்ணலாம். விவசாயத்துக்கு உண்டான பூமி. விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை விவசாய பூமி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க சொல்லுங்கள். இந்த தோட்டம் வந்து வாங்கிக்கலாம். 6 ஏக்கர் 80 சென்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பூமி. திருச்செங்கோட்டில் மிக அருகில் எலச்சிபாளையத்திலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரு பக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பூமி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 3 கிணறு இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு பண்ணை இருக்குது. அதே மாதிரி குடியிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த பராமரிப்பு வேலையும் பண்ண தேவையில்லை. அழகாக நீட்டாக ஒரு நல்ல ஒரு தார்ஸ் வீடு இருக்குது. நல்ல காற்றோட்டமுள்ள ஒரு வசதி. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பங்களா டைப்லேயும் நம்ம வந்து வீடு இருக்குது. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல தோட்டம்.